என்ன சண்டை போட கத்து கொடுக்குறீங்களா? புள்ளைய போட்டு அடிக்கிறீங்களா? அவனை எதுக்காக வக்கீலுக்கு படிக்க வச்சேன்? பாவப்பட்ட மக்களை காப்பாத்துறதுக்காக. எதுக்காக சண்டை கத்து கொடுக்கிறேன்? அவனை காப்பாத்திக்கிறதுக்காக. கராத்தையும் வேண்டாம், பரோட்டாவும் வேணாம். வாரடி சாப்பிடலாம். All the best. My dear son, ஒவ்வொரு மகனும் பெரியவன் ஆகும்போது எல்லா தகப்பனும் இப்படித்தான் பெருமைப்படுவான் என்ன மாதிரி. பட் ஒன் திங், என்னுடைய கவனம் போட்டுக்கிட்டே தவிர என்னுடைய ஷூவை போட்டுக்க முடியாது. உனக்கு சைஸ் பத்தாது. உங்க ஷூவை நான் போட்டுக்க முடியாதே தவிர உங்க ஃபுட் ஸ்டெப்பை நான் ஃபாலோ பண்ண வேண்டும். நீ என் ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றதா இருந்தா நிறைய சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். காரணம், எனக்கு பொய் பேச தெரியாது. பொய் பேசுறவங்களை கண்டா பிடிக்காது. குறுக்கு வழியில முன்னேற தெரியாது. இந்த மூணும் நீ செய்யற தொழிலுக்கு பொருந்தாது. எப்படியோ நீ ஒரு நல்ல வக்கீல் நம்பர் 1 பேர் எடுக்கணும். ஓகே டாடி, அடிக்கடி உங்களை கன்சல்ட் பண்ணி நீங்களே பெருமைப்படுறவரை நடந்துக்கிறேன். ஐ நோ. யாரே மூஞ்சி தெரியாம எப்படி ஆசீர்வாதம் பண்றது முண்டா? பஞ்சாட்சரம் பிரதர் மாதிரி இருக்க. பஞ்சாட்சரம் பஞ்சாட்சரம் ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்கார். சாட்சாத் பஞ்சாட்சரம்னா? அட பாவி, இது என்னங்க வேஷம்? ஏஜுக்கு கொஞ்சம் ரிவர்ஸ் கியர் போட்டுட்டேன். ரிவர்ஸ் கியர் என்ன சொல்றேன்? 55 வயசு வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரி. அது உங்களுக்கு நன்னா தெரியும். கடவுளுக்கே பொறுக்கல. தாம்பத்திய வாழ்க்கை இல்லைன்னா போற காலத்துல புண்ணியம் கிடைக்காதுன்னு பெரியவா சொன்னா கல்யாணத்தை முடிச்சுட்டேன். கல்யாணம் இந்த வயசுலயா? என்ன தப்பு? இந்த காலத்துல 13 வயசு பிள்ளைங்க எல்லாம் பிகில் அடிக்கிறதுகள். 55 வயசு கிழமை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு? என்ன தப்புன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. டைமே இல்லன்னா. ஓஹோ, லவ் மேரேஜோ? இல்ல இல்ல, பத்திரிகையில மணமகன் தேவைன்னு விளம்பரம் வந்தது. நேக்கு எங்க கிடைக்க போறதுன்னு ஒரு அப்ளிகேஷனை தட்டி விட்டேன். அது என்னன்னா புளூக்கா மாட்டி நுடுத்தோ. அப்போ கல்யாணம் கூட போஸ்டர்ல தானோ? இல்ல இல்ல, அது மட்டும் நேர்ல தான். தாலி கட்டுறச்ச லேசா முகத்தை பார்த்தேன். பொண்ணு எப்படி உங்களுக்கு மேட்சா இருக்கா? சின்ன பொண்ணு, ஆச்சார அனுஷ்டானம் வைதிகமெல்லாம் நிறைஞ்ச குடும்பம். ஆனா பாவம் ரொம்ப காலமா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம மனம் வெறுத்துட்டு கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டா. அந்த நேரம் பார்த்து நான் வாழ்க்கை கொடுத்துட்டேன். என்ன தப்பண்ணா? ரெண்டு ஒண்ணுதான். எப்படி? கிணத்துல விழுகிறதும் உன்னை கட்டிக்கிட்டதும் அதுவே பெட்டர்னு சொல்றேடா. யாருங்க அது தலையில துண்டு போட்டுட்டு குடுகுடுன்னு உள்ள ஓடி வந்தது? தெரியல, எல்லாம் நம்மவர் தான். யாரு? பஞ்சு பஞ்சுன்னு ஆசையா கூப்பிடுவேடே அந்த பஞ்சாட்சரம். ஐயோ அப்பா, அந்த விஷயத்தை இப்ப சொல்ல வேண்டாம். அம்மா ஷாக் ஆயிடுவாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு தெரிஞ்சுதானே பாத்தீரணும். ராதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னங்க? பாவம், நம்ம பஞ்சுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயோ, என்னது? நான் சந்தோஷமா கல்யாணத்தை முடிச்சு ஆசீர்வாதம் வாங்கலான்னு வந்தாக்கா எல்லாரும் துக்கம் கொண்டாடுறே. என்ன உங்க வாயால ஏதாவது அறிவுரைகள் சொல்லப்படாதா? நம்ம கையில என்னப்பா இருக்கு? எல்லாம் தளபதி பிடித்தாலே நடக்கும். பஞ்சு, ஒரு காரியம் செய். இனிமே பத்திரிகையில மணமகன் தேவைன்னு விளம்பரம் வந்துச்சுன்னா நேரா என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துரு. ஆசையா பாரு. பஞ்சு, செகண்ட் ஹாஃப்ல உனக்கு லைஃப் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எப்படி ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம்? இப்படி கண்ட இடத்துல அடிக்காது. இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. படாத இடத்துல பட்டு. ஓம் விக்னேஸ்வராய நம. ஓம் சிவனமவா. ஓம் பிரகணமசா. ஓம் சக்தி ஆதிபராசக்தி ராஜராஜேஸ்வரி தாயே. கப்புவா. தீர்க்க சுமங்கரி பவா. தீர்காயுஷா இருக்கணும்டா. எப்போ இருத்து தேடுவா. அவளுக்கெல்லாம் கொடு. இவரு பூஜை பண்ணி அம்மா கையால தீர்த்தம் கொடுத்தா அதுவே ஒரு புண்ணியம். மருந்து வேண்டாம், டாக்டரும் வேண்டாம். என் கையில என்ன இருக்கு? இவளுடைய அனுகிரகம், அவளுடைய கைராசி. உங்க பக்திக்கு ஏத்த ஜோடிதாங்க இவங்க. பூஜை புனஸ்காரத்துக்கு ஒரு துணை வேண்டாமா? அதுவும் பெண் துணை. அம்மாவோட ஆజ్ఞை, பகவானுடைய அருள். திருப்பதி லட்டு மாதிரி வந்து விழுந்தது. விட முடியுமா? எடுத்துட்டேன். இவருக்கு தீராத வகுத்த வழி. டாக்டருக்கு போறாரு. போறதுக்கு முந்தி உங்ககிட்ட புண்ணிய தீர்த்தம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்காரு. என் ஆத்துக்காரி தீர்த்தம் கொடுத்தாலும் கொடுத்தாங்க. சகல ரோக நிவாரணி. என்னடா அம்பே, ஒரு அபெக்ஷன் தானே. 8வது 2 வருஷம் ஃபெயில் ஆயிட்டா. மறுபடியும் பரீட்சை எழுத போறா. உங்க கையால நீங்க தான் பிரசாதம் தரணும். நட்சத்திரம் புனர்பூஸ். ஸ்ரீ ராமபுரா நட்சத்திரம். தொடர்ந்து 14 வருஷம் நிச்சயமா அவன் ஃபெயில் ஆயிட்டே இருப்பான்.
ஆமா என்னடா ஏதாவது வசியமை வச்சுட்டு இருக்கா? எதுக்கு? வாத்தியார் கண்ணுல தடவிட்டேன்னா நம்பி காப்பி அடிப்பேன். ஊருப்பட்டா மாதிரி தான். பரீட்சை எழுதுறதுக்கு கைய நம்புறான்னா வசிய மைய நம்புறான். ஒரு காலத்தை இது எப்படி கழிக்க போறதோ நேக்கே தெரியல. என்னங்க யாரு வந்திருக்காங்கன்னு பாருங்க. பாருங்க. ஓ என் கப்பல். ஓடி பெரியவா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. மங்களம் உண்டாவும் பாடி இன்னும் கொஞ்சம் பெருக்கட்டும். சீக்கிரம் ஒரு ஆண் குழந்தைய பத்திட்டு சந்தோஷமா இருக்கா. என்னன்னா கிண்டல் பண்றேன். 20ல கல்யாணம் நடந்தா சந்ததி விருத்தி, 60ல நடந்திருக்கு நிம்மதி. எங்க பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கல்ல? ஆமா பட்சணமா இருக்க. என்ன கிண்டல் செய்யறேன்? என்ன விட ஆச்சாரம், என்ன விட பக்தி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னையா புகழ்றது? நல்ல புகழணும். இந்த வருமா பஞ்சாட்சரம் நல்ல ஆள், ஜாக்கிரதையா நடந்துக்கணும் தெரியுமா? அண்ணா விளையாடாதே. முதல் சுமங்கலி ஆத்துக்குள்ள வந்திருக்கா. வெறும் குங்குமத்தோட விட்டுடாதே. நல்ல காஞ்சிபுர பட்டுப்புட வச்சு அதுக்கு மேல 1001 ரூபாய வச்சு கொடுக்கணும். சொல்லுங்க. வாமா. அவளை அடிக்கடி வெளியே தெருவ கூட்டிட்டு போகாது. பாக்குறவன் பேத்தின்னு சொல்லிட போறான். என்னன்னா நீங்களே இப்படி சொல்றேன். இப்படி செஞ்சுட்டா வெளியே கூட்டு முறைச்ச அவ தலையில வெள்ளை அடிச்சு கூட்டு முறை. இந்தப்பா 500 ரூபாய் இருக்கு. இது போதுமா? ஐயோ இவ்வளவு பணம் எதுக்குமா? பரவாயில்ல வச்சுக்கப்பா. இந்த பிஸ்கட் கோச்சுக்கு போகும்போது 4 பிஸ்கட் பாக்கெட்ல எடுத்துட்டு போய் பசிச்சா அதைத்தான் சாப்பிடணும். ஹோட்டல்ல கண்டதை சாப்பிடாது. சரி இந்த சாக்லேட் குடிக்கும் போது இதை சாப்பிட்டுக்க. வீணா காஃபி டீ எல்லாம் குடிக்காதப்பா. அவடாலே காபி டீ சாப்பிடாத, பால் சாப்பிடு. அது கண்ட டம்ளர்ல சாப்பிடாத. இத கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் இதுல ஊத்தி சாப்பிடு. உங்க அம்மா இடுப்புலயே தூக்கிட்டு வருவா. பிளடி ஃபூல். அவன் வக்கீல் டே. போயிட்டு வரட்டுமா? பணம் ஏதாவது வேணுமா? இருக்கு. உடம்பு ஜாக்கிரதையா பார்த்து. பாவா ரவி உடம்பு ஜாக்கிரதையா பாத்துக்கோ. தினம் தவறாம டெலிபோன் பண்ணணும். ஓகே ஓகே டெலிபோன் பண்ணுவா. வா நேரமாச்சு. கோர்ட்டுக்கு போசிக்கலாம். என்னதான் ஜட்ஜி குமாஸ்தாவா இருந்தாலும் வைதிக காரியங்கள்ல நீங்க செலுத்துற பக்தி தனி அலாதி. உங்க வைஃபுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்திருக்கீங்க. ஆதியில இருந்தே நாங்க ஆச்சார குடும்பம். எங்க ஃபேமிலியோட எங்க ஒய்ஃப் சைடு டபுள் ஆச்சாரம். 1000 கும்பாபிஷேகங்களை நடத்தி வச்ச தீட்சிதர் குடும்பமாக்கம். ஐ ஆம் கரெக்ட்? அண்ணா வராரு. வாங்கண்ணா. வாங்கோ. 100 வயசு காசி விஸ்வநாத சாஸ்திரிகளோட எல்டர்சன் ராமநாதன். மகா பாண்டித்யம். நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன ரொம்ப புகழே. நீர் மட்டும் என்ன சாமான்யமா ஆச்சார கொடுக்கை. அப்பா நான் வரட்டுமா? நல்லது நல்லது. வேணா தலைய பார்த்தாச்சு. கல்லு போட்டுட்டுமா? என்னம்மா இது? என்ன இது? ஒன்னும் பதட்டமே வேண்டாம். உட்காருங்க சொல்றேன். எங்க ஆத்துல யார் தலையாவது பார்த்ததுக்கு அப்புறமா தான் தோசை வாக்குற கல்ல அடுப்புல போடுற பழக்கம். உம்மா தலைய பார்த்துட்டா கல்ல போடுறேன்னு சொல்லிட்டா. இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு ஸ்நேகிதாத்துல சாப்பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களை எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்நானம் பண்ணிட்டு போயிடலாம்னு வந்தேன். சரி அடுப்புல தண்ணி போட்டு விடுறேன். ஊரெல்லாம் சௌக்கியமா இருக்கா? லெட்டர் எல்லாம் வந்து போயிட்டு இருக்க? நல்லா சௌக்கியமா இருக்கா? ஓய் என்ன போய் தலையில வெள்ள முடியே காணும். பூரா வெய்யக்கிறீங்களா? அங்கிள் எப்படி இருக்கா? அனுசரிச்சு நடக்கிறாளா? பயங்கர பதி தர்மம். என்ன முன்கோபம் ஜாஸ்தி, அதே மாதிரி குணமும் ஜாஸ்தி. நான் எது நடந்தாலும் ஆளுக்கு 50-50 பிரிச்சுக்கிற பழக்கம். நடக்கட்டும் நடக்கட்டும். ஹலோ பஞ்சாயத்து ஸ்பீக்கிங். நீங்க யார் பேசுறது? உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க யாரு? நான் பிஏ. நீ என்ன? பிஏனா பர்சனல் அட்வைசர். நான் அவரோட தான் பேசணும். யாரோட? ரவியோட. அவரோட தான் தனியா பேசணுமா? அதான் நடக்காது. போன்ல இப்படி எல்லாம் அட முடியாது. நான் ஒரு பெரிய மனுஷன் இருக்கேன். என்ன ஓவர்லுக் பண்ணி பர்சனலா பேசவே முடியாதாமா? அங்கிள் இது யாரோ உப்மாவா? இது உமாவா? உம்மன்ட்ட பர்சனலா பேசணுமா? என்ன ஓவர்லுக் பண்ணி உம்மன்ட்ட பர்சனலா பேச முடியுமா? சரி சரி கொடுங்க. நல்லா விடுங்க. ஹாய் உமா. ஹாய் உமாவா? இன்சிலே ஹையா? எஸ். ரொம்ப நேரமா ட்ரை பண்ணேன். அப்படியா? சரிங்க சொல்லி வைக்கிறேன். தென் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வழக்கம் போல. ஓகே பாய். நான் யாரோ இம்பார்ட்டன்ட் கிளையண்ட் நினைச்சேன். இது ஈவினிங் கேஸா? தம்பி எங்க பீச்சா பார்க்கா? இந்த விஷயத்தை தோப்பனா காதுல அப்படி போட்டு வைக்கட்டுமா? சரி அங்கிள். அப்படியே என் ஃபாதர் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லுங்க. சரி. நான் ஒண்ணு செய்யறேன். நேரா உங்க வீட்டுக்கு போயிட்டு ம். உங்க வைஃப் கிட்ட
அந்த என் பழைய ஸ்டெனோ ஸ்டெல்லாவுக்கும் உங்களுக்கும் அப்பப்போ மீட்டிங் நடக்கிறதா இந்த நெருப்புல சாம்பிராணி போடுற மாதிரி விஷயத்தை அப்படி போடுறேன். வேண்டாம், புகஞ்சிடும், குடும்பம் கலைஞ்சிடும். உமா என்ன பாமா கிட்ட கூட நீங்க ஜாம் ஜாமுன்னு பேசுங்க. அப்படியே இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.